சகலத்தையும் செய்ய வல்லவர். ப்ளீஸ், உங்க சூழ்நிலைகள் தாறுமாறா தான் இருக்கு, அது ஒரு மாதிரியா தான் இருக்கு. என்ன பிரச்சனைகள் உங்களுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஆமா, எல்லாமே எப்படி தான் இருக்கு. அட போயா, நீ சொல்றதுக்கும் என் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஆனா பேசிதான் ஆகணும் விசுவாசமா. இது நம்பிக்கையின் பேச்சு இல்ல, ஏன் திறமையின் மேல வைக்கிற நம்பிக்கை இல்ல. ஆராதனையில சொன்னபடி கர்த்தர் வல்லவர் என்கிற நம்பிக்கையோடு சொல்லுகிற வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தர் என் வாழ்க்கையில செயல்படுவார் அப்படிங்கிற அது நம்பிக்கையுள்ள ஒரு வார்த்தை. அல்லேலூயா. மற்றவங்களுக்கெல்லாம் வார்த்தை, எனக்கு இது வாழ்க்கை. சோத்திரம் ஆண்டவரே, கொஞ்சம் உற்சாகப்படுத்திருங்க ஆண்டவரே, என்னை காப்பாத்திருங்க ஆண்டவரே. இதுக்கு ஒரு ஆமீனா பாருங்க பாப்போம். எல்லாம் சேர்ந்து மறுபடியும் படிக்கலாமா? தேவரீர் யாரெல்லாம் சொல்லலையோ பார்த்துட்டேன். இப்ப மைக்கு வரும், முன்னாடி நின்று நீங்க சொல்ல போறீங்க. சரியா? சொல்லுங்க. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? ஜீவனுள்ள நாளெல்லாம் ஸ்தோத்திரம். இதா பாரு வருது பாத்தீங்களா? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இதை நாம ஏசி ரூம்ல உட்காந்துட்டு ரொம்ப ஜாலியா சொல்றோம். ஆனா யோபு சொன்ன சூழ்நிலை ஏசி ரூம்லாம் இல்லைங்க. யோபு சொன்ன சூழ்நிலை நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஒருத்தருங்க கூட சொன்னாங்க, நல்லா இருக்கிற சூழ்நிலையில எந்த நேசு கைவிட மாட்டார் என்னை. இதுக்கும் எல்லாம் விட்டு போயிட்டு நம்பிக்கையே இல்லாம இருக்கும்போது, சோத்துக்கு காசு இல்லாத போது, எல்லாம் மறந்துடும் போது, நிந்தனை போராட்டத்தில் நேசர், இப்படி பாடுறதுக்கும் வேல்யூ இருக்கு. இப்ப நம்ம எப்படி பாடிட்டு இருக்கோம் தெரியுமா? அப்படி பாடிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு யோபு எந்த சூழ்நிலையில சொன்னார்னு நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும் நான் நம்புறேன். எல்லாமே இழந்து போயாச்சு, எல்லாம் இழந்தாச்சு. குடும்பம், மனைவியை தவிர எல்லாம் போயாச்சு. அல்லேலூயா. ஸ்ட்ராங் பாடி. மனைவியை தவிர எல்லாம் போயாச்சு. மனைவியாலும் தூஷிக்கப்பட்டாச்சு, நண்பர்களும் தூஷிக்கப்பட்டாச்சு. அதாவது முக்கியமான சில மனிதர்கள் கம்மியான ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் வச்சிருப்பாங்க. வாழ்க்கையில் நல்லா முன்னேறணும்னு நினைக்கிற அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எத்தனை தான் இருக்கும்? அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறது, ஃப்ரெண்ட்ஸு நிறைய இருக்கலாம், ஆனால் ஒரு சிலரோடு மட்டும்தான் ஐக்கியமாக இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை சீஷர்கள்? ஆனால் 3 பேரை தனியாக கழட்டி கூட்டு போனார் பாருங்க. பார்த்தீங்களா? யோபுக்கு எத்தனை நண்பர்கள்? 4 3? யோசிக்க வச்சுட்டேனா? 3 4? 3 தானா? அவரோட சேர்த்து 4. ஆமா, 4ன்னு நினைக்கிறேன். ஒரு 3 பேர், அதுல இன்னொரு வாலிபம் ஒருத்தன் பேர். ஓகே, 3 4 தான். நான் குழம்பிட்டேன்னா, இப்போ நான் குழம்பிட்டேன். ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் எத்தனை தான்? ஆனா நீங்க 3 பேருடைய பேச்சை கேட்டீங்கன்னா, 3 சிநேகிதர்கள், கடைசியா ஒருத்தன் வாலிபன் ஒருத்தன் வருவான். அவன் வாலிபன். அவன் பேசும்பொழுது அவனோட வார்த்தையை மட்டும் தான் கர்த்தர் மறுப்பே பேச மாட்டார். நீங்க பைபிள் நல்லா படிச்சு பாருங்களேன். இவனுங்க பேசுனதெல்லாம் கர்த்தர் மறுப்பு சொல்லுவாரு. அவன் சொன்ன வார்த்தையை மட்டும் கர்த்தர் மறுக்கவே மாட்டார். நம்ம பைபிளை இந்த மாதிரி படிக்கிறது இல்லை, அதுதான் நமக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ என்னன்னா, இந்த 3 நண்பர்களும் ஆண்டவர் குறித்து நல்ல தெளிவானவங்க. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன், சொல்லிட்டு இதுக்கு வந்துடுறேன். ஆண்டவரை ஓரளவு அறிந்த யோபுவின் நண்பர்களும் யோபுவை என்ன பண்றாங்கன்னா, குறை பேசுறாங்க. கடவுள் தான் கரெக்ட், நீ என்ன இல்லை, உன் பிரச்சனைக்கு காரணமே என்னதான்? நீ தான். நம்மளை பார்த்து இன்னைக்கு பிரச்சனையில் இருக்கும்போது நம்மளை பார்த்து சொல்றது என்னதுன்னா, ஒரு ஊழியக்காரர் போற வாரம் சொன்னாரு, ஒரு அம்மா இருக்கா, சபையில விசுவாசி இருக்கான். அந்த அம்மா யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும், எந்த குடும்பத்தில் பிரச்சனைனாலும் நேராக போகுமா, போய் கையப்படி சொல்லுமா, நீ என்ன பாவம் பண்ண, இந்த மாதிரி ஆச்சுல, நீ என்ன தப்பு பண்ண, நீ என்ன பாவம் பண்ண, இதே மாதிரி கேள்வி கேட்டே இருக்குமா. இங்க யாரும் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நான் அப்படி இல்லைன்றவங்க மட்டும் கையை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாருங்க, அப்படி சொல்லிச்சான். உடனே இந்த பாஸ்டர் கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட்டான். உடனே போய் ஒரு நாள், ஆண்டவரே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆண்டவரேன்னு இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணாரான். என்னது, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ண கொஞ்ச நாளில்
அந்த அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் ஆகி ஜிஹெச்சில் அட்மிட் ஆகிட்டாங்களாம். கால் எறும்பு உடஞ்சி போயிட்டு உடனே ஐயா நான் அட்மிட் ஆகிட்டேயா, எனக்காக ஜெபம் பண்ணுங்கய்யா. வரேன் வரேன் ஜெபம் பண்ணல, இன்னும் ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி? ஆனா வேதம் சொல்லுகிறது, தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? தேவனே அவனை நீதிமானாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்துல யாரையும் குற்றப்படுத்துகிறதற்கு நமக்கு என்ன இல்லை? பக்கத்துல பா சொல்லுங்க, யாரையும் நியாயம் தீர்க்காதீங்க. அப்படியே ஜட்ஜி மாதிரி என்ன பண்றது? பைபிள் சொல்லுது, காலத்துக்கு முன்னே இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டாரு, இப்போ நான் நியாயம் தீர்க்க வரல, இப்போ நான் நியாயம், ஒரு நாள் வரும் சத்தியத்தின்படி நியாயம் தீர்ப்பேன். அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஆண்டவரே நியாயம் தீர்க்க வரலையா, மனுஷனா இருக்கும் போது நமக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்ததுன்னு தெரியல பாருங்க. நம்மள கையில தூக்கிறது. சிலர் வந்து அதிகாரத்தை கையில எடுத்துருவாங்க பார்த்தீங்களா? இயேசு கொடுத்த அதிகாரத்தெல்லாம் எடுக்கிறது கிடையாது, விட்ட அதிகாரத்தை என்ன பண்றதுன்னா எடுக்கிறது. இப்ப யோபுவை குற்றப்படுத்தினாங்க. யோபுடைய மனசெல்லாம் வேதனை, வலி, பிள்ளைகளே இழந்தாச்சு. அல்லேலூயா. யோபுவுக்கு பிள்ளைகள் இறந்ததை விட யார் இறந்திருந்தா சந்தோஷமா இருந்திருப்பாரு? ஏன்னா கடைசியில யார் தான் வந்து என்ன பண்ணாங்க, குற்றப்படுத்தினாங்க? சொல்ல மாட்டாங்க, பயம். வீட்டுக்கு போனா அல்லேலூயா பராக்கிரமசாலிகள் கிளம்பி. பிராக்டிக்கலாவே உண்மையாவே வந்து இன்னைக்கு அப்படிதான் போகுது. அந்த அம்மா மூலியமா ஒருத்தன் வேலை செஞ்சு திட்டுறது கூட எதுக்கு முன்னிலைன்னு திட்டுறாங்க, கவிதையா, தேவனை தூஷித்து. ஆஹா. யோபுவும் சொன்னார், நான் போன வாரம் சொன்னேன், அதை ஒருத்தர் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாரு. யோபு வந்து மனைவியை திட்டுற விதம் பார்த்துருக்கீங்களா? பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். அல்லேலூயா. அதுதான் உண்மையான ஒரு தேவ மனுஷன். வாயினால மனைவியை திட்டக்கூட கூடாதுன்னு நினைச்ச ஒரு பரிசுத்தவான். வராது சத்தமே. எப்படி? பைத்தியக்காரி மாதிரி பேசுறமா? இருக்கிற சூழ்நிலை என்ன? நான் போன வாரம் ஒரு 1800 எங்கள் ஓனர் சம்பளம் கொடுத்தார். நான் சில காரியத்தை சொல்லி நான் முக்கியமான விஷயத்துக்கு போகிறேன். நான் ப்ராக்டிக்கலாக எப்பயுமே உங்களுக்கு சொல்லுவேன், அதுதான் புரியும். ஆமாம் தானே? ஆமீனா இல்லையா? தூங்குறவங்களாம் அல்லேலூயா ஸ்தோத்திரம். 1800 தொலைச்சிட்டேன். இப்படி ஓனர்கிட்ட இப்படி வாங்கினேன், காலையிலேருந்து நைட்டு வரையும். அதான் என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமே. அதாவது என்ன சொல்கிறதுன்னா, இந்த மரண இருள் பள்ளத்தாக்கில் போகிற மாதிரியே இருக்க. என் கடைக்கு போனீங்கன்னா எந்த நேரத்தில் யார் வருவா எந்த நேரம் புரியாது. எல்லாம் கஷ்டப்பட்டு முதுகு வலியோடு 1800 வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டேன். வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு வாடகை காசு கொடுன்னு பாக்கெட்டில் கையை விட்டேன், காசை காணும். 1800 காணும். உங்களுக்கு எப்படி இருக்கும்? சில பேர் யோசிக்கிறாங்க, உணவு காண போனால் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. பாருங்கள், காணா போடணுன்னு எங்கள் அம்மா, எங்கடா வச்சா, எப்படா துவைச்சா, வாங்கி இங்கே போயிடா அங்கே போயிடா. எனக்கு மண்டைக்கு குரு 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 குருன்னு ஏறுது. எனக்கு எப்படி ஏறுது? நீங்களாம் பொறுமைசாலிங்க, உங்க அளவு எல்லாம் எனக்கு பொறுமை இல்லை. ஏடா எங்கடா வச்ச, எப்படா வச்ச, எங்கடா தோல்ச்ச, எங்கடா தோல்ச்சான்னா போய் தேட தெரியாது எனக்கு. எங்கடா தோல்ச்ச, எப்படா தோல்ச்ச, என்னடா பண்ண, வெறுப்பாய் டென்ஷன் ஆகி, மா கொஞ்ச நேரம் சும்மா இருமா அப்படின்னு இப்படிதான் சொன்னேன். கொஞ்ச நேரம் சும்மா இருமா, நான் காலைல வருமானு கிளம்பி போயிட்டேன். அப்போதான் எனக்கு உடனே மறுநாள் காலையில் எழுந்த உடனே, தேவனிடத்தில் நன்மையை பெற்று நாம் தீமையை பெற வேண்டாமோ, கர்த்தர் கொடுத்தார். எனக்கு மனசுக்குள்ள இன்னொன்று மனசுக்குள்ள, ஆமா பெரிய யோபு உள்ளுக்குள்ள. உடனே இந்த மனைவி சொன்ன வார்த்தை தான் எனக்கு வந்தது, இன்னும் உன் உத்தமத்திலே. சிலதான் யோசிக்கிறீங்க, படுபாவி பயல 1800 யோபு கூட உன்னை கம்பேர் பண்ணிட்டியடா. நான் என்ன சொல்ல வரேன்னா, இருக்கிற டென்ஷன்ல கூட இருக்கிறவங்க டென்ஷன் பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் அதை புரிய வைக்க சொன்னேன். நீங்க அப்படியாம்மா பரவாயில்ல, அப்படியா பேசுவீங்க, கண்டிப்பா கழுத்தை வெட்டுவீங்க நீங்க. நான் யோபு சொல்றாரு, ஏம்மா என் உடம்பு எரியுது, நாய் நக்குது, புழு ஊறுது, சரீரமா வேதனை, பெரிய வேதனை, வலி, ஒரு பக்கம் அவன் நிந்திக்கிறான், இவன் நிந்திக்கிறான், எல்லாம் சரி, நீயும் கூட சேர்ந்தியாமா அப்படின்னு அந்த மனுஷன் பொறுமையா சொல்றாரு. பக்கத்தில் சொல்லுங்க, உங்கள் வாயை காத்து கொள்ளுங்க. எனக்கும் சேர்த்து தான் பக்கத்தில் உங்கள் வாயை. குடும்பத்தில் நீங்கள் எப்படி பேசணும்னு நமக்கு பல நேரங்கள் என்ன பண்ணல தெரியல. பெரிய அறிவாளி மாதிரி இருக்கிறவங்களாம் பைத்தியக்காரன்னு சொல்லிடுறது. நம்ம அறிவு இருக்கா பாரு, அதுக்கு எதாவது புரிஞ்சுக்கிதா பாரு, அது என்ன அளவுக்கு என்ன இல்லை அதுக்கு. அது பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு
பெரிய படிப்பு நான் உங்களுக்கு சொல்றேன், படிப்பை வச்சு குடும்பத்தில் பெருமையா பேசாதீங்க ப்ளீஸ். வருமானத்தை வச்சு குடும்பத்தில் பெருமையா பேசாதீங்க ப்ளீஸ். நம்ம குறைஞ்ச வருமானமே இருந்தாலும், குறைஞ்ச படிப்பே இருந்தாலும், நம்ம வீட்டில் பேசுகிற வார்த்தைகள் இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப மதிப்பு அதிகம். ஆமாவா இல்லையா? இந்த யோபு என்ன தெரியுமா சொன்னாரு? எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காரிலும் மாறி மாறி எல்லாம் பேசக்குள்ள 42வது அதிகாரத்துக்கு வந்த மனுஷன் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு, தேவரீர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எந்த சூழ்நிலையில விசுவாசமா பேசுறோம் அப்படிங்கிறதான் ஒரு விசுவாசிக்கு அடையாளமே. யோபை பத்தி உங்களுக்கு தெரியாம இல்லை, நீங்களாம் 25 வருஷமா யோபுக்கு இப்ப பாடம் எடுப்பீங்க, யோபை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு. அந்த அளவு நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க? ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், யோபுவை விட எனக்கு 2 மடங்கு பிரச்சனை பிரதர்னார் என்கிட்ட. யோபுவை விட 2 மடங்கு பிரச்சனையா? நான் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தேன். 42வது அதிகாரம் வரையும் படித்தேன். 2% கூட எனக்கு வந்திருக்காது உனக்கு. சரியா? நம்ம எந்த சூழ்நிலையில் தேவனை எந்த அளவு அறிந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுல முக்கியம். யோபு எதை அறிந்திருந்தார்னு சொன்னா பாருங்க, எல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல ஆண்டவர், ஆனால் ஒன்று தெரியும், நான் ஆராதிக்கிற நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை அறிந்திருக்கிறேன். என்னது? தடைபடாது என்பதை. என்ன யோபு, வாழ்க்கையில உன் பலவீனம், உன்னுடைய சுகம் தடைப்பட்டிருக்கு, உன் குடும்பம் இழந்து போயிருக்கு, உன் மனைவி தூஷிக்கிறாங்க, வேலைக்காரங்க போயிட்டாங்க, சொத்துக்கள் போச்சு, எல்லாம் போச்சு, ஓட்டாண்டியா நிக்கிற உன் வாழ்க்கையில இதுக்கு மேல என் வாழ்க்கையில ஒன்றும் தடைபடாதுன்னு நீ எப்படி சொல்றன்னா, என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று அறிந்திருக்கிறேன். ஒருவேளை நான் உங்களுக்கு சொல்றேன், உண்மையாவே உங்க வாழ்க்கை சூன்யமா இருக்குதுன்னா நான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை சொல்றேன், நீங்க இதை சொல்லுங்க, என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். வல்லவர் சகலத்தையும்னாலே அதுல எல்லாமே அடங்கிதான் போச்சு. ஆமேன், அல்லேலூயா. ஒரு 3 முக்கியமான வல்லவர் அப்படிங்கிற வார்த்தையை முன்னிட்டு உங்களோட நான் பேச போகிறேன். ஒன்று, வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். எல்லாம் சொல்லுவோமா? நான் வாசிக்கலாம். ரோமர் 4வது அதிகாரம். இது யாருக்காக சொல்லப்பட்டதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் கொஞ்சம் ஏசி நல்லா இருக்கிறதுனால நமக்கு 3ஆம் வானம் போக நிறைய வாய்ப்புகள் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் யாராவது தூங்குனாங்கன்னா உங்கள் பாதங்களை பணிவாய் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன், தூங்கி விடாதீர்கள். ஆமீன். ஆமாம், அதையும் மீறி நீங்கள் போனீங்கன்னா 3ஆம் வானத்துக்கு, ஆண்டவர்கிட்ட என்னை பற்றி கொஞ்சம் கேட்டு வந்து என்னன்னு சொல்லுங்க. சரியா? அல்லேலூயா. எல்லாத்துக்குமே ரியாக்ஷனே இல்லாமல் இருக்கிறீங்களா? உங்களை நான் எப்படி தான் புரிஞ்சுக்கிறது? அதாவது எப்படி தெரியுமா, யார் பேத்த புள்ளியோ ஏதோ 3/4 மணி நேரம் பேசும், கேட்டு மறந்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்கிறீங்க. நீங்கள் பார்க்கலாமா? அந்த ரோமர் 4வது அதிகாரத்தோட 19ஆம் வசனத்தை படிக்கலாமா? 18, 19. நம்பிக்கையோட விசுவாசித்தான். எல்லாம் சொல்லுவோமா? எல்லாம் சேர்ந்து. அவன் அப்படிங்கிற இடத்துல உங்களை சொல்லிப்பீங்களா? உங்க பேரை வச்சு சொல்லுவீங்களா? நீங்க உங்க எழுதுற பழக்கம் இருந்துச்சுன்னா மட்டும் அந்த அவனுங்கிற இடத்துல உங்க பேரை எழுதிருங்க. ஓகேயா? நீங்களும் நானும் சரீரத்துல பலவீனமா இருக்கிறது ஒரு பிரச்சனை இல்லை, ஆனா விசுவாசத்துல பலவீனமா நம்ம இருக்கக்கூடாது. புரிஞ்சவங்க மாட்டோம், கையை வைத்து அல்லேலூயா. சரீரத்துல நமக்கு பலவீனம் வர்றது மேட்டர் இல்ல, என் விசுவாசத்துல எனக்கு என்ன வரக்கூடாது? சரி, இதை நான் கொஞ்சம் விவரமா சொல்ல போறேன், மீண்டுமா அதை தொடர்ந்து படிங்கக்கா. அவன் விசுவாசத்துல பலவீனமா இருக்கவில்லை, ஏறக்குறைய 100 வயதுலனா இருக்கும்போது. கவனிங்க, தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர்னு பார்த்தோம். அப்ப இந்த எண்ணம் இந்த ஆபிரகாமுக்கு உண்டானது ஏன்னா, நான் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிட்டேன். உலகத்தினுடைய இப்ப இருக்கிற பிரசன்ட, இப்ப இருக்கிற பிரச்சனைய, என்னை மேற்கொள்ளும்படி வர நெருக்கங்களை, சூழ்நிலைகளை இந்த ஆபிரகாம் எண்ணாதிருந்தான். என்ன அர்த்தம்? அதை பத்தி அவன் யோசிக்கவே இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும். தொடர்ந்து வாசிக்கலாம். தேவனுடைய வாக்கு தத்துவத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல்
எல்லாம் ப்ளீஸ் கையை தட்டி ஆன்னு சொல்லுவீங்களா? பல நேரங்களில் விசுவாச பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனைனா, பல பிரசங்கங்களை இந்த வசனத்திலிருந்து கேட்டுட்டோம். நம்ம தான் சொல்லுவோம்ல, நம்ம ஆபிரகாமை பற்றி ஆபிரகாமுக்கு பாடம் எடுப்போம், யோபுவை பற்றி. ஆனால் இதையெல்லாம் தேவன் எனக்காக எழுதி வைத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கை நமக்கு வருமானா, இந்த வல்லமை என் வாழ்க்கையிலையும் வேலை செய்யும். ஆமென். எண்ணாதிருந்தான். பக்கத்தில் பா சொல்லுங்க, எண்ணாதிருங்கள். ஆமா, அவிசுவாசப்படாதிருங்கள். சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சா, தன் சரீரமும் அது எப்படிங்க? உயிரோடு இருக்கிற மனுஷனுடைய செத்து போச்சு, கர்ப்பம் செத்து போச்சு. ஆனா ஆபிரகாமுக்கு தெரியும் இது செத்து போச்சு, என் மனைவியுடைய கர்ப்பம் செத்து போச்சு. ஆனா என்னை அழைத்த தேவனும் செத்து போல, அவருடைய வார்த்தையும் செத்து போல. அதற்கு ஜீவன் உண்டு, அதற்கு ஜீவன் உண்டு, அதற்கு உயிர் உண்டு. வேதம் சொல்லுகிறது ரோமர் 8:11, அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்புடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் உயிர்ப்பிப்பார். ஆபிரகாமுக்கு தெரியும், கர்த்தர் என் சரீரத்தை உயிர்ப்பிப்பார், என் மனைவியின் கர்ப்பத்தை உயிர்ப்பிப்பார். எனக்கு அருமையானவர்களே, நான் சொல்றேன், இன்னைக்கு கர்த்தர் என் சரீரத்தை உயிர்ப்பிப்பார். நீங்க ப்ளீஸ் என் கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? ஒருவேளை அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கா விசுவாசத்தோட சொல்லுவீங்களா? இல்ல சொல்ல, எல்லாம் சேர்ந்து என் கூட நான் ஆவியில உணர்ந்து சொல்றேன், கர்த்தர் என் சரீரத்தை உயிர்ப்பிப்பார். சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் என் கர்ப்பத்தை உயிர்ப்பிப்பார், என் பலவீனங்களை மாற்றுவார், என் பிரச்சனைகளெல்லாம் மாற்றுவார். அல்லேலூயா. என் காரியங்கள் மாறும். விசுவாசம் அப்படிங்கிறது நான் நம்பப்படுகிற உறுதியும். அவன் நான் காண ஒரு காரியத்தை காணலை, ஆனா நான் உணர்ச்சியா நம்புறேன். ஏன் நான் நம்புறேன்னா, இந்த கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், தேவன் தம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காது மனுஷனுடைய இதயத்துல. ஆனா மத்தோட நிறுத்திக்கிறோம், தேவனும் அதை தம்முடைய ஆவியினாலே நமக்கு வெளிப்படுத்தினார் என்று எழுதி இருக்கிறது. அப்ப கர்த்தர் மனுஷன் பார்க்காதத, மனுஷன் கேட்காதத, அவன் இருதயத்திலே தோன்றாத காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். அது என்ன? என் கர்ப்பம் செத்து போச்சு, உண்மைதான். இவன் யாரும் என் ஈசாக்க பார்க்கல, ஆனா நான் விசுவாசத்துல பார்க்கிறேன், என் ஆசீர்வாதத்தை விசுவாசத்துல பார்க்கிறேன். அல்லேலூயா. இதுதான் விசுவாசம். உண்மையா இதுதான் விசுவாசம். இதுதான் விசுவாசம். ஒரு பெரிய பாடகர், ஒரு பெரிய பழைய பாடகர் நினைக்கிறேன், ஒரு பேரு சரியா எனக்கு தெரியல, பாட்டு பாடிட்டு இருக்கும்போது ரூமுக்குள்ள ஓடி வந்து சொன்னாங்களாம், அவங்க பையன் கிணத்துக்குள்ள விழுந்துட்டான். என்னது? இவர் சொன்னாரா, கர்த்தர் பார்த்துக்குவார். சொல்லுங்க பாப்பா. நம்மளாம் அப்படி சொன்னா நம்மள என்ன நினைப்பான்? அவர் கொடுன்னு மற்றவங்களாம் ஓடி போயின்னா, யோ லூஸ் இருந்தாலும் பார்த்தா விழுந்தவன் ஒரு 10 அடிக்கு கைத்தை பிடிச்சி தொங்கி இருந்தானா. உங்களுக்கு புரியுதா? புரியாது. நம்ம அனுபவிக்காத எதுவே நமக்கு புரியாது. ஆமா, அதுக்குன்னு நம்மளே தள்ளி விட்டு கர்த்தர் பார்த்துக்குவார். இது அடையாளம் என்னன்னா, இதுக்கு காரியம் என்னன்னா, ஒரு பெரிய இராணுவ வீரர் ரிட்டையர்ட் ஆயிட்டார். நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஏன் ரிட்டையர்ட் ஆகலை? ஏன் அவரை வந்து வேலையிலேருந்து அனுப்பிச்சிட்டாங்க. ஏன் அனுப்பிச்சிட்டாங்கன்னா, இன்னும் 2 வருஷத்தில் என்ன ஆயிடுவீங்க, நீங்கள் செத்து போயிடுவீங்க. ஏன்னா அதுக்கான ரிப்போர்ட்லாம் இருக்குது, உங்கள் சரீர பலவீனம், நீங்கள் போயிட்டு வாங்க, அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. 2 வருஷம் கழிச்சு இந்த பொண்ணும் இந்த இவருடைய பொண்ணும் இவர் செத்து போயிடுவார்னு சொன்னாங்க இல்லையா, அவர்கிட்ட வந்து கொண்டு வந்து காட்டினாங்களாம். ஐயா எங்கள் ரிப்போர்ட்டை பாருங்க அப்படின்னு வரும்போது அந்த டாக்டர் செத்து போயிட்டாராம். என்னது? ஐயோ என்னடா டாக்டர் செத்து போயிட்டாருன்னு போயிட்டாங்க. ஆமாம், இன்னொரு டாக்டர்கிட்ட போய் கட்டின அவர் சொன்னாராம், என்ன சீரியஸ் கண்டிஷனில் வந்து உங்களுக்கு இருக்குது, விளையாட்டாக இருக்கிறீங்க, 5 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் என்ன ஆயிடுவீங்க, போயிடுவீங்க. இன்னும் போயிட்டாங்களாம். தெரியுமே, 5 வருஷம் கழிச்சு ஓட்டி வந்தாங்களாம். இது உண்மை சம்பவம், பொய் இல்லை, நான் உண்மையாக சொல்கிறேன். வந்து பார்த்தா இன்னொரு டாக்டர்கிட்ட சொன்னாங்களாம், அவர் சொன்னார் 2 வருஷத்துல கண்டிப்பாக போயிடுவீங்க. பொண்ணும் அப்பாவும் சிரிச்சாங்களாம். என்ன சிரிக்கிறீங்க, செத்து போயிருவீங்க சிரிக்கிறீங்க.
இப்படிதான் 2 பேரும் சொன்னாங்க, போயிட்டாங்க. இப்ப டாக்டர் போயிட்டாரு. இல்ல இன்னும் 50 வருஷம் நீங்க நல்லா இருப்பீங்க. விசுவாசம் வந்து அது என்ன சொல்றது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னான், ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன், விசுவாசித்தேன். எனக்கு இருக்கிற பிரச்சனை, எனக்கும் உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. நமக்கு சத்தியம் தெரியும், ஆண்டவர் வல்லமை தெரியும், கர்த்தர் எப்படி கிரியை செய்வார் எல்லாம் தெரியும். ஆனா சந்தோஷமான செய்தி நம்ப மாட்டோம். அவனுக்கு கர்த்தர் அற்புதம் செய்தார் நம்புவோம், யாருக்கோ செய்தார் நம்புவோம். எனக்கு நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை, நமக்கு உண்மையாவே விசுவாசமே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சோண்டு இருக்கிற விசுவாசத்தால் தான் சபைக்கு வந்து உட்காந்துருக்கிறோம். ஒத்துக்கிறவங்க மாத்திரம் ஆமீன். எத்தனை பேருக்கு பதட்டம் இருக்கு? பதறவங்க எல்லாம் இங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நான் பிராக்டிக்கலா தான் பேசுறேன். உங்க ஒத்துக்குங்க. யாராவது பதறுவீங்களா? ஏதாவது பிரச்சனை எத்தனை பேர் பதறுவீங்க? ஆனா பைபிள் சொல்லுது விசுவாசிக்கிறவன். அப்போ பதறோம்னா நமக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம்? ஆமாவா இல்லையா? நம்மளும் பதறி, இருக்கிறவனையும் பதறி. பக்கத்துல சொல்லுங்க, பதறாதே. கையை குளிக்க சொல்லுங்களேன், பதறாது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் எத்தனை மிஷினரிங்க, எத்தனை பரிசுத்தவான்களா, எத்தனை தேவனுடைய பிள்ளைங்க, எத்தனை விசுவாசிங்க குடும்பத்தை உயிரோட வச்சு கொளுத்துறான். அந்த அம்மா சொல்றாங்க, அவங்க எரிச்சவனெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் கூட அவங்களுக்கு என்ன இல்லை. ஆனா நம்ம இன்னைக்கு பாருங்களேன், ஆராதிக்கிறது தெய்வத்தை தான், சர்வ வல்லமையுள்ள தேவனை தான், எல்லாத்துக்கும் முடிவு செய்கிறவரை தான். ஆனா கூட நமக்கு என்ன இல்லை, பாட்டு மட்டும் நம்ம அடிக்கடி பாடுற பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. என்ன வந்தாலும் நம்புவே, அப்படியே கண்ணில் கண்ணீர் பெருக்கு. யார் கைவிட்டாலும் ஏன்னா அகலமாழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தா, என்ன துன்பங்கள் வந்தாலும் காக்கும் வல்ல மீட்பர். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க அந்த மாதிரி? பக்கத்துல என்ன வந்தாலும் நம்புவேன். அல்லேலூயா. அதான் உண்மையாவே விக்கிரக ஆராதனைக்கு முன்னாடி ஓடிட்டு இருந்தவங்கள நானும் நீங்களும் தான். ஆனா எனக்கு ஒரு பெரிய ஒரு கெத்து வருது இல்லை நமக்கு. என்னத்துக்கு அந்த கெத்து? உண்மையாலே எங்கள் அப்பா அம்மாலாம் ஹாஸ்பிட்டலில் அவஸ்தைப்படும் போது ஒருவேளை கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் எஸ்ரா கூட ஹாஸ்பிட்டலில் அலைஞ்சிக்கிட்டு நம்ம பார்த்துருக்கோம். சாமுவேல் வாழ்க்கையில் நிறைய பேர் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கு. அப்படிதானே? அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் ஆண்டவருக்கு என்ன நன்றி சொல்றேன்னா, ஆண்டவரே இதை தாங்குகிற பலனும் எனக்குள்ள வச்சிருக்கீங்களா, உங்களுக்கு நன்றி. அதாவது இதை என்னால தாங்க முடியும்னு நம்பி எனக்கு அனுமதிக்கிறீங்களே, உமக்கு நன்றி. இவ்வளவு வெயிட்டானா ஆண்டவரே? உண்மையாவே நான் மொக்க பீஸ் ஆண்டவரே, உண்மையாவே நான் எதையும் தாங்கக்கூடிய பலன் இல்லாத ஆண்டவரே, ஆனா இவ்வளவு பெருசா தாங்க வைக்கிறீங்களே, நன்றி. அதனாலதான் வெக்மசையா பாடுகிறார், தாங்கிடும் பலன் தந்தீர் நன்றி, தப்பி செல்ல. அல்லேலூயா. இப்போ கூட பெக்மசையா ரொம்ப கெடுப்பிட்டேன். அப்போ ரொம்ப இன்னொரு பழைய பாட்டு இருக்கு, அது கூட நல்லா இருக்கும் அந்த பாட்டு. இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக ஆனந்தம் கொள்ளுவே. எப்படி சூப்பரா இருக்குல்ல? எத்தனை பேருக்கு புரியுது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன பண்ணிட்டேன் சொல்லுங்க. எனக்கு பாரதியாரோட கவிதை ஒரே ஒரு மாத்திரம் பிடிக்கும். பல விந்தை மனிதர்கள் போல நானும் வீழ்வேன் என்று. அந்த கொருகுப்பேட்டில் அப்படி மனுஷன் மீசையை முறுக்கிட்டு அப்படி திரும்புற மாதிரி ஒரு போஸ்டர் வரைஞ்சிருப்பான். பக்கத்துல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. அது உண்மையாவே ரொம்ப. அப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, தேவனை அறியாதவனே அவ்வளவு கெத்தா பேசுறானா, தேவனை அறிஞ்சவன் பேசுவான். அல்லேலூயா. எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போகிறது இல்லை.
இல்லை. ஜீவன் இல்லாததை கும்பிடுறவனுக்கு அவ்வளவு கெத்துனா, அவ்வளவு தைரியம்னா, அவ்வளவு நம்பிக்கைனா. அல்லேலூயா. எனக்காக உயிரை தந்து ரத்தம் சிந்தி தெய்வம் மனுஷனாய் வந்திருக்கிறாரே. தெய்வம் என் மேல அன்பு கூர்ந்து மனுஷனா வந்திருக்கிறாரே. அல்லேலூயா. எனக்கு எவ்வளவு கெத்து இருக்கணும், எவ்வளவு தைரியம் இருக்கணும். இதை தெரிஞ்ச பவுல் தான் சொல்லுகிறார், சோர்ந்து போகிறது இல்லை. இல்லை. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, நான்லாம் சோர்ந்துலாம் போக மாட்டேன். இந்நேரம் வரைக்கும் துடைத்து போடுகிற கந்தைய போலதான் இருக்கிறோம். கைவிடப்பட்டுதான் இருக்கிறோம். பசியில தான் இருக்கிறோம். தரித்திரத்துல தான் இருக்கிறோம். ஆனா அநேகரை ஐஸ்வர்யவான் ஆக்குகிற அபிஷேகத்தில் இருக்கிறோம். அநேகரை தேவனுக்காக தூக்கி எடுக்கிற இடத்துல நிக்கிறோம். நான் சொல்றேன், விசுவாச பிள்ளையே, உன் மேல வச்ச தரிசனம் பெருசு. சோர்ந்து போயிராத, சோர்ந்து போயிராத. எனக்கு சேர்த்துதான் ஆவியானவர் இன்றைக்கு உங்களோட பேர். சோர்ந்து போயிராத. சின்ன விஷயத்தை காட்டி உன்னை விழதண்ண பாக்குறான். விழுந்துராத, மாட்டிராத, சோர்ந்து போயிராத. சியோனே, சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கள், தூசிய உதறி விட்டு எழுந்துரு. பக்கத்துல சொல்லுங்க, தூசி தான்பா, உதறிட்டு எந்திரிப்பா. பெருசா பேசிட்டு இருக்கிற. ஐயோ எனக்கு அப்பா சொல்றது, யார் எனக்கு இருக்கிற பிரச்சனை யாருக்கும் வரக்கூடாது. பெரிய அப்படியே தூசி தான் மேல தட்டி விட்டு எந்திரி. பக்கத்துல தட்டி விட்டு எந்திரி. சும்மா பெருசா என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஆமா, என் இதயம் யாருக்கு தெரியும். தெரிஞ்சு என்ன பண்ண போற? இப்போ இன்னும் காயப்பத்திட்டு போறதுக்கா? உன் திட்டம் தெரியுமா? உன் மேல வச்ச தரிசனம்னு தெரியுமா? மற்றவங்களாம் கும்பிடுறது போலவா நீ கும்பிடுறவரு? அவன் கோயிலே உட்காந்து குடிப்பான், கோயிலே உட்காந்து கூத்தடிப்பான். அது மாதிரியா நீ நானும் கும்பிடுற சாமி? பரிசுத்தமா அசைவாடுற தெய்வமுங்க. என் வாழ்க்கையில தூக்கி எடுக்கிற தெய்வங்க. நான் என்னென்ன கஷ்டம் படுறனோ எல்லா கஷ்டமும் தெரிஞ்ச தெய்வங்க. என் வழி தெரியும், எனக்கு ஏற்பட்ட துரோகம் தெரியும், எனக்கு ஏற்பட்ட அவமானம் தெரியும், எனக்கு ஏற்பட்ட நிந்தை தெரியும், பசி தெரியும், நிர்வாணம் தெரியும், கைவிடப்பட்ட சூழ்நிலை தெரியும். ஓ, இந்த தெய்வம் நான் ஆராதிக்க நினைச்சு பெருமைப்படுறேங்க. நான் பெருமைப்படுறேன். சும்மா சர்ச்சில் உட்காந்துட்டு ஆராதிக்கிறோமே, உண்மையான தெய்வம் யாருங்கிற அறிவு எனக்கு இல்லை. அதனாலதான் பைபிள் சொல்லுது, ஓ லோக மனுஷனை போல செத்து போயிடாதீங்க பைபிள். ஐயோ, நான் எந்த தெய்வத்தை ஆராதிக்கிறேன், எப்படி வல்லமை இல்லை, அவர் யாருங்கிற அறிவு எனக்கு இல்லையோமா? பக்கத்துல சொல்லுங்க, கொஞ்சமாவது இருக்கா உங்களுக்குன்னு கேளுங்க பாப்போம். இருக்கா? கிறிஸ்தவனா பிறந்தனால சபைக்கு வந்துட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டதுனால சர்ச்சுக்கு வந்துட்டீங்களா? இல்லை இந்த பல வசனத்தை கேட்டு 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 எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற ஒரு மாதிரி மெதப்புல உட்காந்துருக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லைல்ல. அப்படி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இன்னையோட உங்களை மாற்றிக்கோங்க. நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். உங்கள் குடும்பத்தை வச்சு ஒரு பெரிய திட்டம் இருக்குது இன்னைக்கு. நான் சொல்கிறேன், அது நிறைவேறும் அளவும் உங்கள் தலையில் இருக்கிற, பைபிள் பாஷையிலே சொல்லலாமா, மயிரை கூட பிடுங்க முடியாது. ஆமேனா இல்லையா? பக்கத்தில் சொல்லுங்க, எண்ணி வச்சிருக்கிறார். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம். இந்த தெய்வத்தை பார்த்துருக்கீங்களா? உங்கள் அம்மா உங்களுக்காக வச்சு கோதி போட்டு ஃபேன் எண்ணுவாங்களா, முடி எண்ணுவாங்களா? நீங்கள் ஆராதிக்கிற தெய்வத்தை பார்த்தீங்களா? உங்கள் முடியெல்லாம் எண்ணி வச்சுருக்குதா? கல்றையில் எரிச்சு போட்டிருந்தான் ஏதோ இருக்கா. இப்போ ஜோனத்தான அடக்கம் பண்ண கல்றையில் பார்த்தா மண்டை ஓட்டுக்குள்ளே ஒரு 25 முடி நிற்கிது. அப்போ நான் நினச்சேன், இந்த மயிறு கூட அவர் அனுமதி இல்லாமல் கீழே உள்ளாது பொழுது மண்டை ஓட்டு என்ன பண்ணிட்டு இருக்குது, ஓட்டிக்கிட்டு இருக்குது. எப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கிறோம்? அவன் வாலிப பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், நீங்கள் சரியான இடத்துல வந்திருக்கிறீங்க, சரியான தெய்வத்தை சூஸ் பண்ணியிருக்கிறீங்க. எத்தனை பேர் நான் உண்மையாக கரெக்டான தெய்வத்தை ஆராதிக்கிறேன் நம்புறீங்க?
உங்களுக்கு யாரும் புரிஞ்சுக்கலாம், கவலையப்படாதீங்க. யோபு அன்னைக்கு புரிஞ்சுக்கல யாருமே இல்லைப்பா. யோபு ஒருத்தன் உற்சாகப்படுத்த நீங்களாம் அப்பப்போ சொல்றீங்க. நான் கூட யோசிச்சேன், எங்கள் ஆவியான ஒரு தந்த தாட்ஸ் தான், என்னால் 100% சொல்ல முடியும். ஏன் ஆண்டவரே மனுஷங்க எங்களை உற்சாகப்படுத்த மாட்டுறாங்க? இது சொல்கிறதும் மனுஷங்க தான். என்னை யாரும் உற்சாகப்படுத்த மாட்டுறாங்க, என்னை யாரும் விசாரிக்க மாட்டுறாங்க, என்னை யாரும் தேற்ற மாட்டுறாங்க. ஏன் ஆண்டவரேனா, ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் ஆண்டவரை என்னை உற்சாகப்படுத்துறீங்க? நான் விழுந்து போனால் நீங்கள் மட்டும் ஏன் ஆண்டவரை ஓடி வந்தால் தூக்கி எடுக்கிறீங்கன்னா, எனக்கு ஆண்டவர் சொன்னது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உன் எதிர்கால திட்டம் என்னங்கிறது எனக்கு தெரியும்டா, உன் கூட இருக்கவனுக்கு தெரியாதுடாங்கிறாரு. நீ எதிர்காலத்தில் இப்படி ஆவேன்னு தெரியும்டா, அவனுக்கு தெரியாது. அதனால தான் உன்னை குறை சொல்கிறான், நீ உருப்பட மாட்டேன்றான், நீ விளங்க மாட்டேன்றான், நீ இப்படி தான் செய்வேன்னு அவன் தெரியும்னு உன்னை டிஸ்கரேஜ் பண்ணுறான். ஆனால் உன்னை உருவாக்கின நானும் உங்கள் அம்மா வயிற்றுல உன் கருவை உருவாக்கும் போது உனக்கான திட்டத்தையும் சேர்த்து உருவாக்கினேன். அந்த திட்டம் நிறைவேறணும்னு நான் தீவிரமா பிரயாசப்படுறேன். உலக மனிதனுடைய வார்த்தையில சோர்ந்து போயிடாத, மருத்துவடைய வாழ்க்கையில சோர்ந்து போயிடாத. உன் வாழ்க்கையில நான் வச்சிருக்கிற திட்டம் பெருசு. உன் வழிகளை பார்க்கலாம், உன் நினைவுகளை பார்க்கலாம் உயர்ந்ததுங்கிறார் நம்ம அப்பா. பக்கத்துல சொல்லுங்க, ரொம்ப பெருசு. கையை போயிட்டு சொல்லுங்க. நான் ப்ளீஸ் 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 சொல்கிறேன், நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். அப்படியே உங்களை ஏதோ சொல்லி வீட்டுக்கு அனுப்புறதுக்கு இங்கே இல்லை. இந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறன்ற தைரியத்தில் சொல்கிறேன். நான் நீங்கள் சொன்னல, சின்ன எறும்புக்கும் ஒரு தைரியம் உண்டு, எனக்கு எதிர்காலம் இருக்குன்னு. சின்ன குழி முசலுக்கும் ஒரு தைரியம் உண்டு, எனக்கு எதிர்காலம் உண்டுன்னு. அதுக்கெல்லாம் எதிர்காலத்தை வச்சு அப்பா உங்களுக்கு வச்சிருக்கிறாரா இல்லையா? பட்டாம்பூச்சி பறக்கிறத பாருங்களேன், ரொம்ப வைரமுத்து மாதிரி பேசுகிறணும். அந்த கலரெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பார்க்குறீங்களா எப்பயாவது? பட்டாம்பூச்சி கண்ணில் மாட்டினா பிச்சு பிச்சு எடுத்து திருநூறு ஓட்டி போனாங்களாம், காசு நிறைய வரணும். தெரியுமா உங்களுக்கு? பார்த்தவனே பிச்சுறது. எதிர்காலம் நம்ம கொண்டு பட்டாம்பூச்சி பாடினா உன் கதை முடியும் நேரம் இது நம்ம பாடுவோம் இல்லையா? அழகா பறக்கும் போது ஆண்டவர், அதனால தான் ஆண்டவர் கூட சொன்னார் ஆகாயத்து. நம்ம இயேசு கிறிஸ்துவ இந்த எக்ஸாம்பிள் தான் சொன்னார், ரொம்ப டீப்பாலாம். ஆகாயத்து பாருங்க பாடுறா. அப்போ என்ன அர்த்தம்னா, அது வரைக்கும் இந்த லூசு மூதேவி கீழே தான் பார்த்துன்னு இருந்திருக்குது. இங்கே என்ன பண்ணுறது, நாளைக்கு என்ன பண்ணுறது, நாளைக்கு செத்து போயிடுவோனா, இன்னைக்கு உயிர் வாழ்வோனா. ஆண்டவர் லூசு மேலே பார் பார்த்தா அப்போதான் தெரியுது, பொண்ணே ஒன்று தான் லாஸ்ட்டாக மேலே பார்க்குமா. தெரியுமா? சாரப்பாம்பா பண்ணி. ஏன்னா அது பக்கத்தில் போய் சொல்லுங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. அது அப்போ எப்போதான் ஆண்டு வாசல்களே உங்கள் தலைகளை, என் ஆண்டவர் பைபிள் என்ட்ராகும் போதெல்லாம் தலையை உயர்த்துங்கிறாரு, மண்வெட்டியெல்லாம் தூக்கி மேலே பாருடாரு. சரி, இதை தெரிஞ்ச பவுலுக்கிட்ட போனால் பவுலும் கீழானவங்களே இல்லை மேலானவங்களே பாருங்கிறாரு, பூமிக்கு இல்லை மேலானவே பாருங்கிறாரு. யாருன்னு சொன்னாலும் நான் கீழே தான் பார்ப்பேன் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். மேலே ஒருத்தர் இருக்கிறார், பெரிய காரியம் இருக்கு. பக்கத்தில் போய் சொல்லுங்க, இதெல்லாம் பார்க்கவே மாட்டீங்களா? சில சொல்கிறாங்க நாங்களாம் பைபிளையே பார்க்கறதில்ல, அதை பார்த்தா தானே இதெல்லாம் பார்க்க முடியுது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே நம்மளை என்கரேஜ் யாருமே கிடையாது. ஆமாவா? தூக்கி எடுக்க நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. இன்னைக்கு காதலன் காதலியை பார்த்து பாடுறான், நான் உனக்கு சொன்னதை உனக்கு. இந்த டைலாக் அவன் தான் சொல்கிறான். வேற ஒன்று பார்த்த உடனே வாரம் ஒரு ஐ லவ் யூ சொல்கிறான், மாதத்துக்கு ஒரு ஐ ஹேட் யூ சொல்கிறான். ஆனால் நீங்கள் என்னதான் ஆண்டவருக்கு ஹேட் யூ சொன்னாலும் அவருக்கு நீங்கள் தான் லவ் யூ. தப்பாக பேசுகிறேன், ஆனால் ரைட்டாக தான் பேசுகிறேன். இங்கிலீஷை தப்பாக பேசுகிறேன், சொல்கிற விஷயம் அவருக்கு நீங்கள் தான் லவ். உங்கள் மேலே தான் அவருக்கு காதலே. எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு காதலிக்கே நொந்து போய் உட்காந்துருக்கிறேன். அடுத்தா ஐயோ, பக்கத்தில் பசங்க என்னங்க எப்படி வந்து போயிருக்கிறீங்க கேளுங்களேன். ஏசப்பா ஏசப்பா.
ஆனா இந்த காதல் உண்மை காதல், உண்மையான நேசம். அதான் சூனேமித்தி இப்படிதான் சொன்னாங்க, நேச வைராகியம் மரணத்தை விட வலியது. ஆமேனா? ஆமேவா இல்லையா? நான் வசனம் தான் பேசுறேன், என்னடா எவ்வளோ பேசுறேன்றீங்க? ஆண்டவங்க மேல வச்ச அன்பு பெருசுங்க. அதனால நீங்கள் நான் என்ன சொல்லணும்னா, என் வாழ்க்கையில தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. நீங்க இப்படி கூட நன்றி சொல்லுங்க. என் ப்ரேயரை கேட்க, நான் இப்படிதான் ப்ரேயரே பண்ணுவேன், உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்றேன் உங்களுக்கு, ஆண்டவரே இவ்வளோ பிரச்சனையை கொடுக்குறீங்களே, அவ்வளோத்தையும் தாங்கிறதுக்கு எனக்கு பலன் இருக்குல்ல, உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னப்பா என் ப்ரேயரையே கேட்க மாட்டீங்களே, அப்போ நான் பண்ற ப்ரேயர்லாம் தப்பு போல, ஏதோ ஸ்பெஷலா வச்சுக்கிறீங்க போல. என் ப்ரேயர் கேட்காம இருக்கிறதுக்கு நன்றி ஆண்டவரே. நான் நினைச்சேன் கையை தட்டிருப்பீங்கன்னு. இவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறேன்னு காப்பாற்ற வருவீங்கன்னு பார்த்தா, அடுத்தது சொல்லுவேனா? நேரம் இருக்கா தெரியல. தூக்கி நெருப்புக்குள்ள போற வரையும் பொறுமையாவே இருந்தீங்களா ஆண்டவரே, உமக்கு நன்றிப்பா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. யாரு? ஆச்சாக்கா பாச்சாக்கா எது நம்மளை தூக்கி போட்டுருக்கணும் அது மாதிரி. ஆண்டவரே இப்போ அதெல்லாம் வருது. 3:17 ஆதி தானியேல், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை, இங்க பாருங்க அவங்க சொன்னாங்க, நீங்கள் நானும் வைராக்கியமா இருக்க பிரச்சனை கம்மியாகணுமா அதிகமாகணுமா? சொல்லுங்களேன் ப்ளீஸ், பேசுங்களேன். பேசலாம் அப்போ நான் டென்ஷன் ஆகிடுவேன். பேசுறீங்களே இல்லையா? பிரச்சனை அதிகமாகணுமா கம்மியாகணுமா? இப்போ இவங்களுக்கு அதிகமாச்சா கம்மியாச்சா? அவன் சொல்றான் வைராக்கியமா இருக்கிறியோ 7 மடங்கு. எங்க அப்பா 7000 மடங்கு சூடு, தெரியுமா உனக்கு? நீ என்ன சூடா வருது? அதாவது உங்களுக்கு தெரியுமா, நான் உண்மையா சொல்றேன், ராஜா சூடா இருந்தாருன்னா உலகத்துக்கே ராஜா சூடாயிருவாரு. உன்னை எவனா சூடாக்குனானா அவர் சூடாயிருவாரு. பக்கத்தில் பா சொல்லுங்க, நான் ஒருத்தரை கும்பிடுறேன் சொல்லுங்க, ரொம்ப கோவக்காரர். என்ன தெரியுமா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவே நாதஸ்வரம் கிண்ணரம். அதாவது சொன்ன வசனத்தை திருப்பி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டு பேரெல்லாம் சொல்லி இப்போ வாசிக்க போகிறோம், கவுந்தடிச்சு கும்பிடுங்கடா அப்படின்னு அவன் சொல்லிட்டானுங்க. வேற எதில் வேணா நீ என்ன பண்ணிக்கோ, சாமி விஷயத்தில் தள்ளிட்டு நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் எது தூக்கின்னு வந்து நெருப்பு கொண்டாடி வச்சா மட்டும் நான் பயந்துருவோமான்னா, அவர் அக்கினி ஜுவாலை. ஏன்னா எங்கள் ஆண்டவர் அக்கினி இறக்குற சம்பவம்லாம் நிறைய இருக்குது. அதாவது அக்கினி பார்த்த சம்பவத்துக்கு அக்கினி காட்டுறான். அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யார் அக்கினி பார்த்தது? எனக்கு தெரியாது. மோசே, ஏய் என்ன நெருப்பை காட்டுற? எங்க மோசே எப்படி கர்த்தர் கூட்டின்னு வந்தார் தெரியுமா? அக்கினி காட்டி தான். என்ன அக்கினி காட்டுற? எங்க எலியா என்ன பண்ணி தெரியுமா? அக்கினி. எலியாவை பார்க்க 3 பேர் ராஜாவை கூப்பிடுறாருன்னு வந்தா, ஒரு 50 பேர் வந்தா, எலியா டென்ஷன் ஆகி வருவேன் வரக்கூடாது. அதான் சொன்னோம், ஆண்டவரே நான் தேவனுடைய மனுஷனா, அக்கினி இறக்கட்டோம்னா 50 பேரும் பூசிக்கிட்டான். அடுத்த 50 பேர் வரான், பயந்துக்கினே வரான். உடனே எலியா, ஆண்டவரே நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி ஏறிக்கிட்டோம்னா அந்த 50 பேரும் போயிட்டான். அடுத்த 50 பேர் வரான். அடுத்த 50 பேர்ல ராஜா அந்த தலைவன் விசாரிட்டான், ஐயா சாமி என்ன விட்டுருனே வரான். அக்கினி பொசுக்குன்னு கோவப்பட்டு எரிக்கிறாதே. இப்படி எல்லாம் அக்கினியை பார்த்த சந்ததிடா நேபுகாத் நேச்சரே. எங்க கிட்ட அக்கினி பக்கத்துல சொல்லுங்க, பல பிரச்சனையை பார்த்த சந்ததி நாங்க. என்ன நேபுகாத் நேச்சரே, மிரட்டுற உருட்டுற. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை சபைகள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை மரணங்களை பார்த்துட்டு இன்னும் சாவமா உக்காந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை கொரோனா பார்த்தோம். அல்லேலூயா. கை கழுவி போனவெல்லாம் போயிட்டான். அரைகுறையா சரியா சோறு இல்லாம வாரத்துக்கு ஒரு தடவை குளிச்சு சுத்தமே இல்லாம வந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கை தட்டலாம் பாருங்க. மழை காலத்துல வீட்டுக்குள்ள மழை வந்து தண்ணி வந்து சின்ன வயசுல இருட்டு சுத்தி யோசிச்சு பாக்குறேன்னா, எனக்கு ஒரு டாப்பு கொடுத்தாங்க. நான் நினைச்சேன் சட்டைன்னு போட்டுட்டேன். என்னடா பட்டனு மாறி வருதேன்னு நைட்டு
சரி நம்ம சட்டையை உள்டாவில் போடுறோம் போலியேன்னு தேர்றேன். எல்லாம் முடிச்சு விடியும் போது பார்த்தாதான் டாப்ஸு. பார்த்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட்லாம் போடுவாங்க, ஒரு 3 டாட் இந்த பக்கம் போட்டிருக்கோம், ஒரு சைடில் எம்டாடிங் போட்டிருக்கோம். டாட் இருக்கும்போதே டவுட் ஆச்சு எனக்கு. இப்படி எல்லாம் பார்த்துட்டு வந்தோமே, லூசு பயல, பயந்துருவோமா நாங்கள்? நேபுகாத் நேச்சரு, எத்தனை நெருக்கங்கள், எத்தனை பிரச்சனைகளை பார்த்துருக்குறோம். எங்கள் அப்பா மட்டும் எங்கள் கூட இல்லைன்னா நாங்கள் வாழ்ந்துருப்போமா? எவ்வளோ பிரச்சனையை பார்த்த ஆட்களுக்கு நீ நெருப்பை காட்டுற. நீ உங்களை எதுவும் அசைக்க முடியாதுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? இருக்கா? கொழுந்து விட்டு எரிஞ்சா பயந்துருவியா? யாரு ஏதோ அல்லேலூயா. அதாவது நம்ம எப்படின்னா தூக்கிட்டு போகும்போதே செத்து போயிடுவோம். சொல்லியிருப்பேன் நான் அந்த அதே சாமியில வாய் வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டியாடா, சும்மா இருக்கணும், சூடேற்றி உருவியடா. பிரச்சனை பெருசாக நான் சொல்கிறேன், இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் வசனத்தின்படி. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு 4ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார், உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். சொல்றாரா இல்லையா? சிலவா யோசிக்கிறீங்க, அவருக்கு என்ன சொல்லிட்டு போயிட்டாரு. நான் சொல்றேன், நெருப்புகளை கொண்டு வந்து நிறுத்திட்டு சிலைய வணங்குறியா சாவுறியா? அவன் சொல்றான், செத்தாலும் சாவன், உலகத்துக்கு எசைவே இல்லை. சீனையில் இந்த அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, இந்த அப்படி போகிறது இல்லை. கொண்டு போய் நிறுத்திட்டு 7 மடங்கு சூடாக்குவேன். பரவாயில்ல, எத்தனை மடங்கு? நான் சொன்னேன்ல, எங்கப்பா 7000 மடங்கு சூடாயிருவார். தூக்கி கொண்டு போட்டாச்சு. வைராக்கியமாக இருக்க இருக்க பிரச்சனைகள் அதிகமாகலாம். பக்கத்தில் சொல்லுங்க, வைராக்கியமாக இருக்க இருக்க கையை பிடிங்களேன். இதை எப்படி சொல்லணும்னா, பிரச்சனை அதிகமாகும். முகத்தை பாருங்க, அது ஒரு வீரனை போல பாருங்க. நீங்களாம் போர் வீரர்கள் மாதிரி தானே? ஆமாவா இல்லையா? ஐயோ ஏசப்பா, அல்லேலூயா. நம்மலாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்ன தெரியுமா? மந்தையில் இருக்கிற மந்தைய நான் யுத்த குதிரையா மாற்றுவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மந்தையில் இருக்கிற ஆடு மாடு தான், ஆனால் அது யுத்த குதிரைக்குள்ள வல்லமே தெரியாது. பக்கத்தில் சொல்லுங்க, 7 மடங்கு சூடானா என்ன, 70 மடங்கு ஆனா என்ன, 1% கூட என் விசுவாசம் இறங்காது. ஆமென். என் வைராகம் இன்னும் சூடாகுது, என்னுடைய விசுவாசம் இன்னும் சூடாகுது. பிரச்சனை வர வர என் நம்பிக்கை இன்னும் சூடாகுது, இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. கொண்டு போயிட்டு போட்டாச்சு, எதுக்குள்ள? நெருப்புக்குள்ளேயே போட்டாச்சு. ஐயோன்னு விழுவாங்கன்னு பார்த்தா அல்லேலூயோன்னு விழுறாங்க. ஐயோ சொல்றவங்களாம் ஒரு அல்லேலூயா இல்ல, அவங்க தெரியாம தெரிஞ்சா சொல்லியிருக்கிறாங்க. நம்பிக்கையை அவங்க ஒத்துக்கிறாங்க பாருங்க. அல்லேலூயா. நீங்க நல்லவங்க மேலேயே நடிப்பீங்களே நீங்களாம். ஆனா இனி நான் சொல்லுவேன், ஐயோ இல்ல, அல்லேலூயா. ஆமென். தூக்கி போட்டா, எவன் போட்டானோ அவனே தேவ தரிசனத்தை பார்த்தான். அல்லேலூயா. ஆமா, என் வைராகியம் பரலோகத்தை கூட இறக்கி வர பண்ணிடுது. ஆமென். நான் சொல்ற கதை புது கதை இல்லை. இந்த பாடத்தை நீங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லுவீங்க. ஆனா என் வைராகியம் தேவ தூதனையும் இறங்கி வர பண்ணுது. பின்னாடி இருக்கவங்களாம் தூங்குறவங்களாம் அல்லேலூயா சோத்திரம் பாருங்க. கொண்டு போட்டாச்சா? அவன் சொல்றான், போட்டது 3 இல்லை. அது கூட தெரியும், தூக்கி போட்டவன் கூட கறி செத்து போயிட்டானா. அப்புறமா எவன் தூக்கி போட்டானோ அவனுங்களை பொறுமையாக ரிலாக்ஸாக வரானுங்க வெளியே. என்ன ராசாவே உள்ள நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருந்தோம், எங்களை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணீங்க அப்படின்னு வெளியே வரானுங்க. உங்களுக்கு புரியுதா? நம்மளுடைய விசுவாசம் அக்கினிக்குள்ள கூட நம்ம நடத்தி கொண்டு போய்
அக்கினி சூளையிலும் கர்த்தர் என்ன விடுவிக்கிறத. அல்லேலூயா. இப்போ எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு, நம்ம யாரும் இப்போதைக்கு சாவ போறதே கிடையாது. பக்கத்துல சொல்லுங்க, இவ்வளவு சீக்கிரம் நான் சாக மாட்டேன். சிலலாம் யோசிக்கிறது தோணுது, நிறைய பேர் சொன்னாங்களே அப்படின்னு. நான் சொல்றேன், சாக மாட்டேன். எனக்கு தெரியும் என் மேல ஒரு தேவ திட்டம் இருக்கு. ஆமாவா இல்லையா? சொல்லுங்களேன் ப்ளீஸ். இருக்கே இல்லையா? நான் இதை ஏதோ இப்போ நான் சொன்னேன்னு எதுவுமே நான் எழுதிட்டு வரல, உண்மையாக சொல்கிறேன். நான் மனசுக்குள்ளே வேற காரியத்தை யோசித்தேன். ஆனால் நமக்கு தான் தெரியுமே, எப்போ நம்ம யோசிச்சது நடக்காது. ப்ளீஸ் நான் சொல்கிறேன், உங்கள் எதிரிக்கு தெரியும் உங்களுக்கு இருக்கிற நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யாருன்னு சொல்லி. உண்மையாகவே இவனுங்களை கொண்டுட்டா இத்தோட சாத்ராக் மேசாக் கதை முடிஞ்சதுன்னு அவன் நினச்சான். ஆனால் நேபுகாத்து கதை முடிஞ்சதுன்னு எப்போ தான் தெரிஞ்சுது. நேபுகாத் நேச்சை தான் சொன்னான், இவங்க ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான தேவன் சொல்லி. ஆமாம், கடைசியாக ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். இந்த வசனத்தெல்லாம் சேர்ந்து படிக்கணும். ஒன்று, என் ஆண்டவர் வாக்குத்தத்தம் நிறைவேற்ற. நீங்கள் ஆபிரகாம் ஒய்ஃபை முதல்ல யார் தூக்கின்னு போயிட்டா தெரியுமா? ஆபிரகாம் ஒய்ஃப் பேர் தெரியுமா தெரியாதா? அவங்க அடுத்தவங்க மனைவி பேர் கூட தெரியாமல் இருக்காங்க பாருங்க. இங்கே சொல்லலாம், ஆபமுடைய மனைவி பேர் தெரியும்ல? அவர் கொஞ்சம் தட்டுங்க. அவங்க பேர் என்ன? ஏன்பா என்னப்பா பேரு? அவங்க பேரு என்னப்பா? என்னமோ அது கூட தூக்கிட்டு போனது யாரு ஃபர்ஸ்ட்? அவரை அபிமெலேகா எகிப்தின் ராஜாவா? ஐயோ ஏசப்பா, நம்ம பைபிள் எவ்வளோ அழகா படிக்கிறோமா. எகிப்தின் ராஜா தூயின் போயிட்டானா? எகிப்தின் ராஜா தூயின் போயிட்டு பார்வோன் முன்னாடியே 75 வயசு ஆயாவை புகழ்ந்தானுங்க. எப்படின்னா, இன்னும் அழகு பாரு இந்த அம்மா 75 வயசுல. அப்போ எவ்வளோ காய்ச்சல் இருந்திருப்பானுங்களா அவனுங்க. அதில் எகிப்தில் இருந்தவங்களாம் எப்படி இருந்திருப்பானுங்க? அப்போ என்ன அர்த்தம்னா, தேவனுடைய பிள்ளைகள் வயசானாலும் அழகானவன்னு அர்த்தம். ஐயோ ஏசப்பா, தூக்கிட்டு போயிட்டாங்களா? பார்வோன் முன்னாடி புகழ்ந்தாங்கன்னு. பார்வோன் கூட ஆமால அழகா தானேங்களா? என்னடா நீங்கள்லாம் புகழுவீங்க, நான் தூக்கிட்டே போயிடுவேன். தூக்கிட்டு போயிட்டான். ஆண்டவர் தடுத்தாரா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் லாக்டவுனில் இந்த விஷயத்த சொன்னேன். அதுக்கப்புறமா யாரோ வேற ஒருத்தர் அதே மாதிரி செய்தி கொடுத்து ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எனக்கு சொன்னவர் ஃபேமஸானவர், நான்லாம் ஃபேமஸ் தான் இல்லை. பாருங்களேன், தூக்கிட்டு போயிட்டான். அவன் போய் ஏதாவது தப்பு தட்டா பண்ணியிருந்தானா தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்குமா? அபிமெலேக்கு ராஜாவும் தூக்கிட்டு போயிட்டானா? நான் சொல்றதை முடிக்கிற போறேன். அபிமெலேக்கு தூக்கிட்டு போயிட்டானா? யார் தான் காப்பாத்தினா? இப்போ இந்த வசனம் படிக்கும்போது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற, இப்போ ஆபிரகாம் அண்ணன் நம்பிக்கை பிரச்சனை உடனே கூட இருந்த 318 பேரை கூட்டு சண்டைக்கு போனாரா? ஆமாவா இல்லையா? நான் சொல்றது புரியுதா? ராஜாக்களை ஜெயிக்க 318 பேர். இப்போ மனைவியை ஒரே ஒரு ராஜா தூக்கி போயிருக்கிறான். சண்டை போலாமா போடக்கூடாதா? என்னங்க நம்ம சொல்லுவோம்ல வீட்டில், அண்ணன் தம்பிகள் ஒன்றா மட்டும் ஓடிடுற, எனக்குன்னா வரவே மாட்டுற. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? என்னங்க நீங்கள் கொஞ்ச நேரத்தை என்ன பாவி ஆகிறீங்க போல வீட்டில் பேசுறீங்களே இல்லையா? அது நல்லதா கேட்டதான்ற டீட்டெயில் நான் இப்போ சொல்ல போகிறதில்ல, சொல்கிறேன். போகிறல்ல, என்ன ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல. அபிமெலேக்கு ராஜா தூக்கிட்டு போயிட்டான். இப்போ ஆபிரகாமே, நான் சொல்ற விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். ஆபிரகாம் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட கேட்டிருப்பார். ஆபிரகாம் டென்ஷன் ஆனாரா பயந்தாரான்ற கதைலாம் அங்கே தெரியல. ஆனால் ஒன்னே ஒன்று, என்னை போட்டுருவானுங்கம்மா. என்ன அதே தான் புள்ளையும் ஃபாலோ பண்ணிச்சு, என்னை போட்டுருவாங்கம்மா. யாரு? சோத்திரம். தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. இப்போ ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட ஆபிரகாமே ஏண்டா எகிப்தின் ராஜா தூக்கின்னு போயிட்டான், டென்ஷன் ஆக மாட்டேன். அப்போ கூட யார் உயிருக்கு தான் பயப்படுற? பொண்டாட்டி போனா கூட நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பத்தியா? நல்ல வண்டானி விசுவாச வீரன். ரைட்டா? அபிமெலேக்கு ராஜா தூக்கின்னு போயிட்டான், அப்பவும் டென்ஷனே இல்லை. என்னதான்டா? ஆனா அவன் சொல்லியிருப்பான், நான் ஏன் கவலை பண்ணோம்? விக்கிரகத்துக்கு பின்னாடி ஓடி இருந்தவனை நீ தானே தேடி வந்தீரு, பெரிய ஜாஜாக்கும் நீ தானே சொன்னீரு, உனக்கும் சாராளுக்கும் பிள்ளைய கொடுப்பேன் நீ தானே சொன்னீரு. வேலை செய்யும், ஏதாவது பண்ணோம். அவரு ஆமா ஓடுறேன். அவங்களுக்கு புரியுதா? நான் ஆண்டவர் ரொம்ப அன்பா செயல்படுறாருங்கிறத சொல்றேன். உனக்காக ஆண்டவர் எந்த லெவலுக்கு இறங்குவார்னு சொல்றேன். அவடனால அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுறான், அவனுக்கு ஜெபம் பண்றான், இவனுக்கு ஜெபம் பண்றான்னு தூக்கிட்டு வந்துட்டார் ஆபிரகாம். அதுக்கு அப்புறமா
அபிமெலேக்கு வீட்டுக்கு குழந்தை இல்லைன்னு குழந்தையே இல்லாத ஆபிரகாமை ஜெபம் பண்ண வச்சார் பாருங்க ஆண்டவர். குழந்தை இல்லாதவன் குழந்தைங்களுக்காக ஜெபம் பண்றான். எனக்கு இல்லை, நான் சொல்றேன் இன்னைக்கு இதை நான் சொன்னேன், லாக்டவுன்ல சொன்னேன்னா அப்படியே ஃபேமஸான ஒரு ஊழியக்காரர். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா, ஐயோ இதை நம்ம சொல்லியிருந்தோம் அப்படி இல்லை, எங்கேயாவது தேவனுடைய வார்த்தை வேலை செய்யுதுல்ல, ஆவியானவர் ஒன்று தானே. நான் சொல்கிறேன், இன்னைக்கு உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்கலைன்னு ஃபீல் பண்ணுறல, உன்னை வச்சு தான் கர்த்தர் அநேக ஜாதிகள் ஆசீர்வதிக்க போகிறார். எனக்கு எதுவுமே இல்லையா நினைச்சிடாத, டைமுக்கு கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. ஆனால் இன்னும் நடக்கும். நீங்களாம் சொல்கிறீங்க, நான் மோகன் சிலாசஸ் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அவர்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்களாம், ஐயா நீங்கள் நிறைய பேருக்கு ஜோம் பண்ணி கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுக்குறாரு, ஆனால் உங்களுக்கு என்ன இல்லை. அவங்கள அது ஒரு மேட்ராகவே அவங்களுக்கு தெரியும், உலகத்துக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து இந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்களேன், உங்களுக்கு வாக்கு பண்ணினவர், உங்களை அழைச்சவர், உங்களை முன்குறித்தவர் சரியான நேரத்தில் உங்கள் வார்த்தையை நிறைவேற்றுவோம். அல்லேலூயா. என் ஆண்டவர்கிட்ட எனக்கு ஒரு விஷயம் என்ன பிடிக்கும்னா, 2-3 சொன்னேன் நினச்சேன், 2 தான் சொன்னேன். சொல்லிட்டு அச்சோ அவசரப்பட்டு சொல்லிட்டேன்டா அப்படின்னு என்ன பண்ண மாட்டார். நம்ம யார்ட்டையாவது என்ன சொல்லுவோம், சொல்லிட்டு என்ன சொல்லுவோம், தெரியாமல் சொல்லிட்டுடா, ப்ளீஸ்ரா மாற்றி சொல்கிறா, அப்போ தர சொன்னடா 5.5 தாண்டா இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுவோம். ஆண்டவர் கூட ஆபிரகாமே ஐயோ அவசரப்பட்டடா, உன்னை ரசிக்கணுன்றதுக்காக நான் பொய்யா சொன்னேன்டா, உன்னை எப்படியாவது காப்பாற்றணுன்றதுக்காக பொய்யா சொன்னேன்டா, நீ பாவமே செய்யக்கூடாதுன்றதுக்காக பொய்யா சொன்னேன்டா, நீ என்னை நம்பணுன்றதுக்காக பொய்யா சொன்னேன்டா அப்படின்னு லவ்வர்கள் பேசுகிறாங்களே பொய்யா நம்ப வைக்கிறதுக்கு. ஆனால் இந்த ஆண்டவர் உன்னை நம்ப வைக்கிறதுக்கு பொய் சொல்ல மாட்டார், உன்னை காப்பாற்றணும்னு சத்தியம் சொல்லுவார். உன்னை வாழ வைக்கணும் மாத்திரமல்ல, நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஐயா அடிக்கடி சொல்லுவாரு, உலகத்தை சுதந்தரிப்பான். பக்கத்துல சொல்லுங்க, கையை பிடிச்சி ப்ளீஸ் எனக்காக. நீங்க பார்க்க தாங்க சாதாரணமா இருக்கிறீங்க, ஆனா உங்களுக்குள்ள உலக தரிசனம் இருக்கு. மகிமை தேவனுடைய வீட்டு பிள்ளைகளுக்குள்ள என்ன இருக்கு? எத்தனை பேர் உலக தரிசனத்தோடு இனிமேல் செயல்பட போறீங்க? ஆமேனா? ஆமேனா? எல்லாம் அப்படியே நிற்போமா?